ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கை மரத்தில் நிறைய பூக்கள் வச்சுருக்குதுங்க. அதுக்கு தேனீக்கள் பாருங்களேன் எவ்வளோ சுற்று, அவ்வளோ தேனீக்கள் பயங்கரமாக சுற்றுன்னு சுற்றி அந்த தேனை எடுக்குதுங்க. முருங்கைப்பூ தேன் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மற்ற இதில் வராங்களோ இல்லையோ, இந்த முருங்கைப்பூ பூத்தா மட்டும் இந்த தேனீக்கள் அவ்வளோ வருங்க. அது இல்லாமல் பட்டர்ஃப்ளையும் நிறைய வருதுங்களே. இதில் பட்டர்ஃப்ளையும் தேனை நல்லா குடிக்குது. ரொம்ப அழகாக பயம் இல்லாமல் நல்லா குடித்து ஒரு 2-3 பட்டர்ஃப்ளை இருக்கிறாங்க. இந்த மாதிரி முருங்கை மாடியில் வளர்க்கும் போது நம்மளுக்கு செடியிலேருந்து நம்மளுக்கு காய் நல்லாவே கொடுக்குதுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் முருங்கை ஈஸியாக வளர்க்கலாம். சின்ன பெயிண்ட் பக்கெட்லேயே வச்சிங்கனாவே நம்ம மாடியிலேருந்து முருங்கையை நம்ம ஈஸியாக அறுவடை பண்ணி எடுக்கலாங்க. இது நான் போன வாட்டியும் நம்மளுக்கு நல்லா காய் கொடுத்து திரும்பவும் வச்சுருக்குது. இது ஒரு சின்ன முருங்கை கிளை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். கொஞ்சம் பெரிய மரமாகவே ஆயிடுச்சு இது.